இந்த சாஸில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 9th சம். கொஷினில் என்னென்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸோட ரோ அண்ட் காலம் சேஞ்ச் பண்ணணும். ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா கீழே வந்துடும். அதே மாதிரி மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அடுத்த காலமாக போயிடும். ஸோ இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமும் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆயிடுது. செகண்ட் ரோ செகண்ட் காலம் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ரெண்டுமே 0 ஆகிடுச்சு. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, இங்கேயும் 1. ஸோ நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸே கிடச்சிடுது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி சம்மெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலுமே பார்க்கலாம். தேங்க்யூ.